எல்லோருக்கும் வணக்கம். கண்ணூர் ஸ்குவாட் டெஸ்ட் பேட்ச் 12 எனக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வர்ற மார்ச் 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க, அதாவது கண்ணூர் ஸ்குவாட் 11 வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ அதில் சொன்ன விஷயங்கள் அப்படியே தான், சேம் ஷெடியூல் தான், ஷெடியூல் எந்த சேஞ்சஸ் கிடையாது, அதே ஷெடியூல் தான். ஸோ ஆல்ரெடி நீங்கள் 11 பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை நான் 11 பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, இப்போ நோட்டிஃபிகேஷன் பற்றி நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க. சார் எப்போ சார் வரும் அப்படின்னு. வந்து அது கொஸ்டின் எப்படி சொல்றது, ரெகுலராக வந்து ஒரு 5 காலாச்சும் மினிமம் வந்துடுது. சார் நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷம் வருமா, இல்லை மார்ச்சில் வருமா, ஏப்ரலில் வருமா, மே மாதம் வந்துருமா, இல்லை இந்த வருஷம் வருமா வராதா, கேஸ் எப்போ முடியும் அப்படின்ற மாதிரி நிறையா கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரே பதில் நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடலாம். நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக இந்த வருஷம் வரும். வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். மேக்ஸிமம் வந்து போர்டு வந்து கேஸை வந்து மூவ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறாங்க. போர்டு வந்து முதல் வேலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கேஸை எப்படியாச்சும் நம்ம வந்து முடிச்சு விட்டு சீக்கிரம் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டு அடுத்த ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டு சீக்கிரம் வந்து பசங்களை உள்ளே எடுக்கணும் அப்படின்ற தாட்டில் தான் போர்டு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் கேஸ் வாட்ச் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அப்படி இல்லைன்னா கேஸ் வாட்ச் பண்ணவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கனாலும் தெரிஞ்சிருக்கும். ஸோ போர்டு எந்த அளவுக்கு அதுக்கான எஃபர்ட் எடுக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அந்த கேஸ் வந்து மேக்ஸிமம் 11ஆம் தேதி ஹியரிங் வருது. அடுத்த ஹியரிங் 11ஆம் தேதி வருது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் 16ஆம் தேதி என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கடையில் நமக்கு பட்ஜெட் வேறு வருது. எப்போ மார்ச் 14 பட்ஜெட் வேறு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பட்ஜெட்டில் நமக்கு தெரிஞ்சிடும் இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் இருக்கா இல்லையா அப்படின்றது கன்ஃபார்மாக இந்த மார்ச்சில் வந்து அந்த பட்ஜெட்டில் வந்து சொல்லிடுவாங்க. பிசிக்கு எவ்வளோ வேக்கண்ட் வரும் அப்படின்றது அதில் சொல்லிடுவாங்க. ஆல்ரெடி எஸ்ஐக்கான வேக்கண்ட் 1352 அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் ரெடி பண்ணி இருக்கு. ஸோ ரிலீஸ் பண்ணுறது மட்டும்தான் வேலை அப்படின்ற மாதிரி தான் அதை சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். பிஃபோர் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட போர்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். சப்போஸ் நோட்டிஃபிகேஷனே சீக்கிரம் வந்தது, மார்ச்சோ ஏப்ரல்லே வருது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரிவிஷன் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா சாலிடாக வந்து ஒரு 65 மார்க் எடுத்துடலாம். அதாவது ரிவிஷன், அதாவது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா ரிவிஷன் மட்டும் பண்ணோம் அப்படின்னா சாலிடாக ஒரு 65 மார்க் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஈஸியாக ஒரு வேலையை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அதுக்காக மட்டும் வெயிட் பண்ணாதீங்க. நிறையா டெஸ்ட் போட்டுட்டே இருங்க. சப்போஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்க, சார் நான் எல்லாமே முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேருவீங்க. நம்ம வந்து எப்போவுமே ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னா எப்போவுமே ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சாட்டிஸ்ஃபைடே ஆகக்கூடாது. நான் வந்து இந்த போர்ஷன் முடிச்சிட்டேன், இது ஃபுல்லாக முடிச்சிட்டேன், எப்படி கேட்டாலும் ஆன்சர் எழுதுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எப்போவுமே வரக்கூடாது நமக்கு. அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரக்கூடாது. கான்ஃபிடென்ட் இருக்கலாம், பட் இது போதும் நம்ம எல்லாமே படிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு அந்த தெனாவட்டும் வந்துடக்கூடாது நமக்கு. ஸோ என்ன படித்தாலும் நமக்கு தெரியல அப்படின்ற ஒரு தாட் இருக்கிற வரைக்கும் அடுத்தடுத்து புதுசாக என்ன பண்ணலாம், அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்ற தேடுதல் இருக்கும்போது உங்களுக்கு படித்த விஷயங்கள் ரிவிஷன் ஆகும், புதுசாகவும் நிறையா விஷயங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ அதனால தொடர்ந்து படிங்க, படிக்காமல் மட்டும் விட்டுறாதீங்க, கேப் விட்டுறாதீங்க. படிக்கும்போது நிறையா கேப் விட்டுருக்காதீங்க. ஸோ கண்டினியூவாக படிங்க. ஸோ இந்த ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி போட்டிருப்போம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான். ஸோ ஒரு டேர்ம் வைஸான டெஸ்ட் சீரியஸ் தான் இது. நம்ம ஆக்சுவலாக 2.0 தான் இப்போ கன்டினியூ பண்ணியிருக்கணும். 2.0 வந்து அடுத்து கன்டினியூ பண்ணுவோம். ஒரு 1 or 2 வீக்ஸ் கழிச்சு 2.0 திரும்ப கன்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு இது ஒரு கன்வர்ஸ் கால் மட்டும் இப்போதைக்கு கன்டினியூ பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் பிசிக்கான டெஸ்ட் பேட்சும் கேட்குறீங்க. ஸோ அதுக்கான டெஸ்ட் பேட்சும் சீக்கிரம் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ இது எப்படி போட்டுருப்போம்னா டேர்ம் வைஸ் டெஸ்ட் தான், ஃபுல்லாகவே டேர்மாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு ரிவிஷன் டெஸ்ட். உங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம 6th ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த 6th நம்ம அந்த 3 டெஸ்ட்டு முடிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த 3 டெஸ்ட்டில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அதாவது 3 டெஸ்ட்லாம் ஒரு 80 கொஸ்டின் ஜிகே இருக்குது அப்படின்னா 240 கொஸ்டின் வச்சுக்குவோம். 240 கொஸ்டின்மே அதே அந்த 240 கொஸ்டின்லேருந்து திரும்ப ஃபில்டர் பண்ணி ஒரு 80 கொஸ்டின் ரிவிஷன் டெஸ்ட் வைக்க போகிறோம். ஸோ அந்த 80 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கூட தப்பு பண்ணக்கூடாது. 240 கொஸ்டின் நான் தெளிவாக படிச்சுட்டேன், இந்த 80 கொஸ்டினில் எனக்கு தப்பே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஸோ ரிவிஷன் டெஸ்ட்டு சேம் கொஸ்டின் தான் இருப்போம். இதுதான் பர்பஸ். என்ன பர்பஸ்க்காக அதை வந்து சேம் கொஸ்டினே எடுக்கிறோம் அப்படின்னா உங்களோட கான்ஃபிடென்ட் நம்ம 6th முடிச்சிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். ஸோ அந்த பர்பஸுக்காக மட்டும்தான் ரிவிஷனில் வந்து மேக்ஸிமம் ஆல்ரெடி நீங்கள் எழுத கொஸ்டினை திரும்ப வச்சிருப்போம். ஓகே, மார்ச் 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 1st 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லா பாடங்களையும் வரும். 6 to 10 வந்து எதுவுமே சிலபஸை வந்து ஒமிட் பண்ணிடாதீங்க. அதாவது சிலபஸை பார்த்து தான் படிப்பேன் அப்படின்னு படிச்சிடாதீங்க. கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே படிச்சிருங்க. தமிழில் பொறுத்த வரைக்கும் 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து டெஸ்ட் இருக்கும். ஜனவரி 24 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து செகண்ட் டேர்மு, அப்புறம் தேர்ட் டேர்ம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது கூட எல்லாமே இங்கிலீஷும் ஒரு 140 கொஸ்டின் அப்படின்றது நீங்கள் ஒரு எஸ்ஐ டெஸ்ட் எழுதினீங்கன்னா என்ன ஃபார்மெட்டில் இருக்குமோ அதே ஃபார்மெட்டில் தான் இருக்கும். நீங்கள் மாடல் கொஸ்டின் வேணால் நமக்கு டைப் பண்ணி அனுப்பிச்சுடுங்க. மாடல் கொஸ்டினுக்கு வந்து கேஎஸ் டெஸ்ட் பேட்ச் 12 அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணி விட்றேன். அப்படி இல்லைன்னா நம்ம சேனல்லேயே நிறைய அந்த கன்வர்ஸ் கார்டுக்குள்ள கொஸ்டின் நிறையா கொஸ்டின் போட்டிருக்கோம். அதே கொஸ்டின் தான், புதுசாக கொஸ்டின் எதுவும் இல்லை. ஸோ உங்களை அந்த என்ன சொல்கிறது
புதுசாக வந்து இருக்கிறது வந்து கண்ணூர் ஸ்குவாட் 2.0 தான் புது கொஸ்டின். கண்ணூர் ஸ்குவாட் வந்து பழைய கொஸ்டின் தான், ஆல்ரெடி எடுத்த கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் இருக்கும். அடுத்து 7th ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கும், 7th செகண்ட் டேர்ம் ஃபுல்லாக இருக்கும், அதுக்கப்புறம் 7th தேர்ட் டேர்ம். ஸோ அது எல்லாமே சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்து 8th பொறுத்த வரைக்கும் எப்படி கொண்டு வந்திருப்போம் அப்படின்னா, இப்போ ஃபிசிக்ஸும் பயாலஜியும் சேர்த்து, சயின்ஸில் வந்து கெமிஸ்ட்ரி மட்டும் அவரோட டெஸ்ட்டில் தனியாக வச்சுருப்போம். அதுக்கப்புறம் சிவிக்ஸும் எக்கனாமிக்ஸ், அதாவது அந்த கிடைக்கிற டைமிங்குள்ள நம்ம எப்படி அந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் போர்ஷன் வந்து செட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி அடுத்து 8th வந்து கெமிஸ்ட்ரி இன்க்ளூட் பண்ணியிருப்போம், அப்புறம் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இங்கிலீஷ், சயின்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இது எல்லாமே சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து 6, 7, 8க்கு சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் அது கூட. அதுக்கப்புறம் 9ஆம் சேம் 8th என்ன பண்ணோமோ அதே கான்செப்டில் தான் 9th இருக்கும். அதுக்கப்புறம் 9th முடிஞ்சதுக்கப்புறம் 9th எல்லாமே சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 10th பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான் இருக்கும். 10th 2 டெஸ்ட் இருக்கும். 10th எல்லாமே சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். 9th 10th மட்டும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 6 to 10 வரைக்கும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் 6 to 10 வரைக்கும் முடிச்சிங்கன்னா ஒரு எஸ்ஏ கொஸ்டின் எப்படி இருக்குமோ ஸோ அந்த பேட்டர்னில் தான் இருக்கும். இது 6 to 10 வரைக்கும். ஸோ அதுக்குள்ள தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் 11th இந்த டெஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ 11th 12th நீங்கள் எங்கெங்கே படிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்போம். உங்களுக்கு தெரியுமா, மேலும் தெரிந்து கொள்ளுங்க, புத்தகத்தில் உள்ள ஒரு வினாக்கள் பட்டை தீட்டப்பட்ட வார்த்தைகள், அதாவது ஹைலைட் வேர்ட்ஸ், அது போல்டர் வேர்ட்ஸ், அந்த வார்த்தைகள் மட்டும் படிச்சா போதும், வேற எதுவுமே நீங்கள் அடிஷனலாக படிக்க தேவையில்லை. ஸோ இது கூட மேக்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருப்போம், தனி வட்டி, கூட்டு வட்டி, நிகழ்வு எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ ரிவிஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும், தமிழ் வந்து ரிவிஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி 11th வந்து ஒரு 3 டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 11th எல்லாமே சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் 12th சேம் பொசிஷன் தான். 12th ஒரு 3 டெஸ்ட், 12th எல்லாமே சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 11th 12th மட்டும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட், அதுக்கப்புறம் 3 ஃபுல் டெஸ்ட். ஸோ இதுதான் மொத்தமாக நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெஸ்ட்டு. இந்த கொஸ்டின் இதில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணூர் ஸ்குவாட் 2.0 கொஸ்டினும் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஸோ அதில் ஒரு 33 கொஸ்டின் இருக்குது. இந்த 68 கொஸ்டின் போட்டிங்கன்னா போதும், நீங்கள் 6 to 12 வரைக்கும் உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். இது தவிர நீங்கள் எதுவும் அடிஷனலாக படிக்கணும், இல்லை அடிஷனலாக ஏதாச்சும் டெஸ்ட் பேஜ் போடணும் அவசியம் ஒன்றும் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு ஆசை இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி செட் பண்ணி போகணும்னு சொல்லிடுறேன். கண்ணூர் ஸ்குவாட்ல ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும், கண்ணூர் ஸ்குவாட் 2.0 ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும். ரெண்டுமே செப்பரேட் டைப், ரெண்டுமே வேற வேற கொஸ்டின்ஸ். ஸோ 2 கொஸ்டினை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 கொஸ்டினை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் 6th to 10th வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டீங்கன்னா தைரியமாக இருக்கலாம். அதாவது எல்லா கொஸ்டினுமே நம்ம படிக்க முடியாது, ஒரு சில கொஸ்டின் படிக்கணும். படிக்காத கொஸ்டினுக்கு இந்த படித்த கொஸ்டினை வச்சு ஆன்சர் பண்ணணும். ஸோ அந்த கான்செப்டில் தான் நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாமே செட் பண்ணியிருப்போம். நீங்கள் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாலே தெரியும், 2 செட் ஆஃப் கொஸ்டினுமே பார்த்தாலே போதும், அடிஷ்னலாக இங்கே எதுவுமே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ தொடர்ந்து படிங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு பல்கான வேக்கண்ட் வருது. ஸோ பல்கான வேக்கண்ட் வரும்போது படிக்கிறவங்களோட சதவீதமும் கூடியிருக்கு இந்த வருஷம். ஸோ நிறைய பேர் எஸ்ஐக்கான வந்து அதிகமாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா குரூப் 2, குரூப் 1 அப்படின்றது அந்த லெவலில் உள்ள எக்ஸாம்ஸ் எல்லாமே இப்போ கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. மீன்ஸ் என்னன்னா, இங்கிலீஷ் படிச்சவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கு. குரூப் 2 லாஸ்ட் ஆனது குரூப் 2 பொறுத்த வரைக்கும் யாருக்கு நல்லா பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா, இங்கிலீஷ் படிச்சவங்களுக்கு தான் நல்லா பெஸ்ட்டாக இருந்திருக்கு. மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கு. ஓகே, உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா என்னோட நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணுங்க. 8668081563. இதான் என்னோட நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.